வணக்க மக்களே, உங்களுக்கு நீரிழிவு தொடர்பான பிரச்சனை இருக்கா அப்படின்னா வாரத்தில் 7 நாட்கள் இந்த 7 கீரையை ஒரு கைப்பிடி அளவு நீங்கள் சாப்பிடுங்க. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கிடுகிடுன்னு உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்படி 7 நாட்கள் 7 கீரைகள் என்னென்ன நாட்களில் என்னென்ன கீரைகள் சாப்பிடணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா கீரைகள் ஏராளமான ஊட்டச்சத்துக்களை கொண்ட மிக எளிதாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். ஸோ இந்த உணவுகளில் ஊட்டச்சத்துக்கள் வளமான அளவில் நிறைந்திருக்கு. கீரையில் நார் சத்துக்களினுடைய அளவு மிக மிக அதிகம். மற்ற உணவுகளை கிலோ கணக்கில் எடுத்துக்கிட்டாலுமே கொஞ்சமாக தான் நார் சத்து கிடைக்கும். ஆனால் 50 கிராம் கீரையிலிருந்து மட்டுமே உங்களுக்கு 30 கிராம் அளவுக்கு நார் சத்து கிடைக்கும். இது உடனே ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கீரைகளில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள், மெக்னீசியம், இரும்பு சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் B12 இது எல்லாமே இருக்கு. இது சர்க்கரை நோயின் காரணமாக ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை சரி செய்து கொள்வதற்குமே நமக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ 7 நாட்கள் 7 கீரைகள் என்னென்ன கீரைகள் எடுத்துக்கணும் விளக்கமாக பார்ப்போம் வாங்க. அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாங்க. 7 நாட்கள் 7 கீரைகளில் முதல் நாள் நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய முருங்கைக்கீரை எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரையில் ஆன்டி ஃபங்கல் பண்புகள் மிக மிக அதிகம். முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய குவெர்சடின் அப்படின்ற அந்த பண்பு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான குளுக்கோஸை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய முக்கியமான ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகும். அதோடு முருங்கைக்கீரையில் குளோரோஜெனிக் அமிலம் அதிகமாக இருக்குது. இது இன்சுலின் உற்பத்தியை உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கும் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்குமே உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இன்சுலின் உற்பத்தி அதிகரித்து பிளட்ல சுகரோடைய லெவலை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தை விடுபடுவதற்கெல்லாம் நீங்கள் முருங்கைக்கீரை பொடியாகவோ அல்லது உங்களுடைய உணவுகளில் பொரியலாகவோ முருங்கைக்கீரையை சமைத்தோ எடுத்துக்கலாம். வாரத்தில் 1 அல்லது 2 முறை முருங்கைக்கீரையை பயன்படுத்திங்கன்னா பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அகத்திக்கீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க 2வது நாள் அகத்திக்கீரையை சாப்பிடணும். அகத்திக்கீரையை நம்முடைய உடலில் அகத்திக்கீரை என்ன பண்ணணும்னா நம்மளுடைய உடலில் பித்த அளவை சமன்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அதோடு நம்முடைய ஜீரண மண்டலத்தை பலப்படுத்தி உணவுகள் எளிதில் ஜீரணமாகிறதுக்கு உதவி செய்யும். வாரத்திற்கு ஒரு முறையாவது அகத்திக்கீரையை நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் உஷ்ணம் குறைந்து நீரிழிவால் ஏற்படக்கூடிய கண்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் கண் சூடு ஆகியவை குறைந்து கண்கள் குளிர்ச்சி பெறும். பொதுவாக நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் பல் மற்றும் எலும்புகள் சம்பந்தமான பிரச்சனைகள் அடிக்கடி உண்டாகும். அதையுமே அகத்திக்கீரையில் இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்தின் மூலமாக நம்மளால கட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அதனால் அகத்திக்கீரையை வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் உணவுகளில் கட்டாயம் சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியங்க. ஸோ இது பிளட்ல சுகரோடைய அளவை கண்ட்ரோல் பண்ணும். கூடவே உங்களுக்கு இந்த சுகர் ப்ராப்ளத்தால் ஏற்படக்கூடிய கண்கள் தொடர்பான பிரச்சனை, நீரிழிவு தொடர்பான பிரச்சனை, அதாவது பார்த்தீங்கன்னா எலும்பு தொடர்பான பல் தொடர்பான பிரச்சனையுமே உங்களுக்கு சரி பண்ணிடும். ஏன்னா இப்போ சுகர் ப்ராப்ளம் ஹை பிளட் சுகர் அதிகமாக இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன், உங்களுக்கு கண் பார்வை கூட பாதிக்கப்படலாம். நிறைய பேருக்கு இது இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பக்க விளைவுகளை சரி பண்ணிக்கிறதுக்குமே அகத்திக்கீரை எடுத்துக்கொள்ளலாம். கரிசலாங்கண்ணி கீரையை கூட நீரிழிவு வியாதிகள் இருக்கக்கூடிய நபர்கள் எடுத்துக்கொள்ளணும். 3வது நாள் கரிசலாங்கண்ணி கீரையை உணவுகளை சேர்த்துக்கலாம். பொதுவாக நாம் கரிசலாங்கண்ணி கீரையை அதிகமாக உணவுகளில் சேர்த்துக்கொள்வதே கிடையாது. அதுக்கு காரணம் என்னன்னா அதனுடைய மருத்துவ நன்மைகள் குறித்து யாருக்குமே தெரியாது. கரிசலாங்கண்ணி கீரைக்கு கரிசாலை, பிருங்கராஜ், தேகரோஜம் அப்படின்னு நிறைய பெயர்கள் இருக்கு. அதே போல கரிசலாங்கண்ணியில் பல வகைகளும் இருக்கு. வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, சிவப்பு மற்றும் நீல கரிசலாங்கண்ணி. ஆனால் பொதுவாக நமக்கு அதிகமாக கிடைக்கிறது என்னவோ வெள்ளை கரிசலாங்கண்ணியும் மஞ்சள் கரிசலாங்கண்ணியும் தான். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாம் கரிசலாங்கண்ணி கீரையை கடையலாகவோ பொரியலாகவோ அல்லது துவையல் வடிவிலோ சமைத்து எப்படியாவது உங்களுடைய உணவுகளில் வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லதுங்க. இந்த கரிசலாங்கண்ணி கீரை உங்களுடைய உடலை குளிர்ச்சியாக்கி நீரிழிவால் ஏற்படக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் கண் எரிச்சல் உள்ளிட்டவைகளையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை கொண்டது. அதே போல நீரிழிவு நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனையான அடிக்கடி சிறுநீர் வெளியேறுவது, சிறுநீர் கடுப்பு போன்ற பிரச்சனையுமே கட்டுப்படுத்தும். ஏன்னா இப்போ பிளட்ல சுகரோட அளவு இன்க்ரீஸ் ஆகக்கூடிய டயபெட்டிஸ் பேஷண்ட் எல்லாமே அடிக்கடி சிறுநீர் கழிக்கணும், அதுவும் இரவு நேரங்களில் அதிகமாக சிறுநீர் கழிக்கணும் அப்படின்னு அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த கரிசலாங்கண்ணி கீரை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். பருப்பு கீரை எடுத்துக்கொள்ளும் போது நீரிழிவு வியாதிகள் அந்த நீரிழிவு பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். வாரத்தில் 4ஆம் நாள் நமக்கு மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பருப்பு கீரையை சேர்த்துக்கலாம். பருப்பு கீரை ஊட்டச்சத்துக்களை ஏராளமான அளவில் கொண்டு இருக்கிறதால இது நமக்கு உடனே துணை புரியும். குறிப்பாக புரதச்சத்து, கொழுப்புச்சத்து, தாதுக்கள், நார்சத்துக்கள், கார்போஹைட்ரேட், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து ஆகிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நமக்கு இந்த கீரைகள் இருக்கு. பருப்பு கீரையை அடிக்கடி உணவுகளில் சேர்த்து வரும்போது உடல் உஷ்ணம்
குறைந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய சரும பிரச்சனைகள் கட்டுக்குள்ள வரும். அதோட எலும்புகள் வலுவடையும். மலச்சிக்கல் ஏற்படாமல் நம்ம தடுத்துக் கொள்ளலாம். பருப்பு கீரையை வாரத்தில் ஒரு நாள் நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகள் அந்த சைடு எஃபெக்ட் குறைய ஆரம்பிக்கும். அதே போல் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்குள் வருவதை நம்மளால் உணர முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா பருப்பு கீரை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பிளட்ல சுகருடைய அளவையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சுகர் ப்ராப்ளத்தால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளையும் சரி பண்ணிக்கலாம். கண்டங்கத்திரி கீரை சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய பேஷண்ட் எடுத்துக்கணும். ஏராளமான மருத்துவ பலன்கள் கொண்ட கண்டங்கத்திரி கீரையை 5ஆம் நாள் உணவுகளில் நம்ம சேர்த்துக்கலாம். பொதுவாக சளி தொல்லை அதிகமாக இருப்பதற்காக எடுத்துக்கொண்டாலுமே இந்த கண்டங்கத்திரி கீரை நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே பலப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டிருக்கிறதால நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்கள வாரத்தில் ஒரு நாள் இந்த கண்டங்கத்திரி கீரையை உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். கண்டங்கத்திரி கீரை பல பேருக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த பிக்சர், இந்த இமேஜ், இதில் இருக்கிறதா இந்த கண்டங்கத்திரி கீரை. ஸோ இது உங்களுக்கு எப்போ கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி எடுத்துக்கோங்க. 5ஆம் நாள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிளட்டில் சுகரோட அளவு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகிடும். மற்ற நோய் எதிர்ப்பு சக்தி திறன் உங்களுக்கு கிடைக்கும் போது எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நீங்கள் நலமோடு இருக்கலாம். வெந்தயக்கீரை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வெந்தயக்கீரை ஏராளமான மருத்துவ குணங்களை கொண்டது. ஸோ இதில் இரும்பு சத்து மிக அதிகம். அதனால் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் வராமல் தடுக்கப்பட்டு குணமும் படுத்தப்படும். அப்போ நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்குமே வெந்தயக்கீரை ஹெல்ப் பண்ணும். வெந்தயம் எப்படி உங்களுக்கு நீரிழிவு கட்டுப்படுத்துறதுக்கு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கோ அதற்கு இணையாக அப்படியே வெந்தயக்கீரையுமே நம்முடைய உணவுகளை நம்ம சேர்த்துக்கொள்வது நல்லது. இதுவுமே நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணிடும். வாரத்தில் ஒரு நாள் கட்டாயம் வெந்தயக்கீரையும் உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்துக்கணும். ஸோ இது வாதம், பித்தம், கபம் ஆகியவற்றை உங்களுக்கு சரி பண்ணிடும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கிடும். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு தளர்ச்சி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பாதை எரிச்சல் ஆகியவற்றையுமே சரி செய்வதில் வெந்தயக்கீரைக்கு நிகர் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். சனிக்கிழமையில பொதுவாக எல்லோருக்குமே எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கம் இருக்கும் இல்லையா? ஸோ அன்னைக்கு அதோட நீங்கள் வெந்தயக்கீரை சேர்த்துக்கிறது நல்லது. இது உடலை குளிர்ச்சியாக வைக்கும். நீரிழிவால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை சரி பண்ணும். ரத்தத்தில் வரக்கூடிய சர்க்கரையினுடைய அளவுமே நமக்கு கட்டுப்படுத்திடும். பிரண்டை துவையல் நீரிழிவு வியாதிகள் எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்பட ஆரம்பிக்கும். இப்போ கீரை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு பிரண்டையை சாப்பிட சொல்றீங்களா அப்படின்னு கேட்கலாம். பிரண்டையுமே கீரை வகையை சேர்ந்தது தாங்க. பிரண்டை எல்லோரும் கட்டாயம் உணவுகளில் சேர்த்துக்கொள்ள வேண்டிய உணவு. ஆனாலும் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களும் தவிர்க்கவே கூடாது. எப்போது கிடைத்தாலும் வாங்கி உணவுகளை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய நாளை பிரண்டை துவையல் சாப்பிட்றதன் மூலமாக நீங்கள் தொடங்குனீங்க அப்படின்னா நீங்கள் நன்றாக உங்களை உணர்வீங்க. ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுப்படுத்தப்படும். இது வயிறு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே சரி செஞ்சு ஜீரண மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க ஹெல்ப் பண்ணும். நம்முடைய உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டுவதற்கு உதவி செய்யும். ஸோ இப்படி 7 நாட்கள் 7 கீரை வகைகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக மிக கூடிய விரைவிலேயே நம்மளுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எவ்வளவு அதிகமாக இருந்தாலுமே அது சரியான அளவுக்கு கட்டுக்குள் வருவதை நம்மளால் மிக எளிதாக பார்க்க முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கீரைகளை சுழற்சி அடிப்படையில் எடுத்துக்கொள்ளுங்க. கீரைகள் உங்களுடைய ரத்தத்தில் வரக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட வைக்கும். அதே போல் இந்த கீரைகளை இப்படி தான் நம்ம டே ஆர்டரில் எடுத்துக்கணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் எந்த நாளில் வேணால் இந்த 7 வகையான கீரைகளை மாற்றி கூட சாப்பிட்லாம். ஸோ உங்களுக்கு இது நன்மைகளை கொடுக்கும். அதே போல் எல்லா வகையான கீரைகளிலுமே ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மிக அதிகமாக இருக்கிறதால இது நம்முடைய ஜீரண மண்டலம், பித்தப்பை, கணையம், கல்லீரல், சிறுநீரகம் ஆகிய எல்லாவற்றினுடைய செயல்திறன்களையுமே அதிகரிக்க செய்வதோடு பாதிப்புகள் இல்லாமல் நம்மளை ஆரோக்கியமாக வைக்கிறது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த கீரைகள் எடுத்துக்கொண்டு நீரிழிவு பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.